நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு M³ காங்கிரீட்டுக்கு எவ்வளோ சிமெண்ட்டு, சாண்டு, அக்ரிகேட் எவ்வளோ கன்சியூம் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட்டுக்கு எவ்வளோ சிமெண்ட்டு, சாண்ட், அக்ரிகேட் அப்படிங்கிறத பார்ப்போம். M20யோட கிரேடு பார்த்திங்கன்னா 1:1.5:3 அந்த ரேஷியோ. அதாவது 1ங்கிறது சிமெண்ட்டு, 1.5ங்கிறது சாண்டு, 3ங்கிறது அக்ரிகேட். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, மொத்த டோட்டல், அதாவது 1, 1.5, 3, இந்த 1, 1.5, 3 இதை மூணையும் ஆட் பண்ணிக்கோங்க. மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5.5 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா, இதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போகிறோமா, சிமெண்ட்டு. நமக்கு சிமெண்ட் வேணும். சிமெண்ட் வந்து இந்த 3ல் பார்த்திங்கன்னா, இந்த 3ல் நமக்கு வந்து சிமெண்ட் வந்து ஒரு பங்கு இந்த டோட்டல் வந்து 5.5. அதாவது 5.5ல் ஒரு பங்கு நமக்கு சிமெண்ட் வேணும். இன்ட்டு எவ்வளோ வேணும், ஒரு M³ வேணும். இன்ட்டு இந்த 1.54. இந்த 1.54 அப்படிங்கிறது என்னென்னா, அதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னென்னா ட்ரை வால்யூம் ஆஃப் காங்கிரீட். அதாவது ட்ரை வால்யூம் அப்படின்னா ட்ரை வால்யூம் ஆஃப் காங்கிரீட் அப்படின்னா, அதாவது வாட்டர் வந்து அதாவது ட்ரை கண்டிஷனில் இருக்கும்போது, வெட்டாக இல்லாமல் ட்ரை கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு M³க்கு 1.54 டைம்ஸ் நமக்கு வந்து இது கிடைக்கும், கன்சியூம் பண்ணும். அதாவது வெட்டாக இருக்கும்போது 1 M³க்கு தேவையான மெட்டீரியல் வந்து நம்ம ட்ரையாக இருக்கும்போது 1.54 டைம்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த வந்து 1.54ஓட மீனிங். சரிங்களா, இப்போ ட்ரை வால்யூம் ஆஃப் காங்கிரீட் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த 1.54 கான்ஸ்டன்ட் எப்படி வந்ததுங்கிறத பார்த்துட்டோம். அதாவது ட்ரை வால்யூம் அப்படின்னா அது வெட்டாக இருக்கும்போது நமக்கு வந்து அந்த வாய்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, வாய்ட்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆயிரும், ஃபுல்லாகவே 0 வாய்ட்ஸில் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து 1.54 டைம்ஸ் 1 M³ தேவையான மெட்டீரியல் வந்து 1.54 டைம்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து 1 M³ வரும். அப்படிங்கிறது தான் அதோட இந்த 1.54ஓட மீனிங். ஓகே, இது எல்லாத்தையும் டிரைவ் பண்ணிங்கன்னா 0.28 M³ அப்படிங்கிறது வரும். 0.28 M³ வரும். நம்ம சிமெண்ட்டோட 0.28 நம்ம என்ன சொல்லுவோம், நம்பர் ஆஃப் பேக் அப்படி தான் சொல்லுவோம். எவ்வளோ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு M³க்கு எத்தனை M³ இன்ட்டு நம்பர் ஆஃப் பேக் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் பேக் நம்மளுக்கு வேணும்னா சிமெண்ட்டோட யூனிட் வெயிட் என்னென்னா 1440, 1440, அது டிவைடட் பை 50. இதை 0.28 M³ இன்ட்டு 1440 டிவைட் பை 50 போட்டுனா நம்மளுக்கு வந்து 8 பேக் வரும். அதாவது ஒரு M³க்கு நமக்கு வந்து 8 பேக் சிமெண்ட் பிடிக்கும். அதாவது M20 கிரேடுக்கு 8 பேக் சிமெண்ட் நமக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன மெட்டீரியல், சாண்டு வந்து என்னென்னா 1.5 மடங்கு, அதாவது 1.5 அந்த ரேஷியோவில் வேணும். அப்போ வந்து 1.5 டிவைடட் பை 5.5. 1.5 சாண்டோட ரேஷியோ, டோட்டல் ரேஷியோ வந்து 5.5 இன்ட்டு ஒரு M³க்கு அதே சேம் மெத்தட் தான் 1.54. எல்லாத்துக்குமே இந்த 1.54 காமன். சரிங்களா, அதை டிரைவ் பண்ணால் 0.42. நம்ம வந்து சாண்டு அண்ட் அக்ரிகேட் வந்து எந்த இதில் சொல்லுவோம் அப்படின்னா CFTயில் சொல்லுவோம். CFTயில் இல்லைன்னா யூனிட்டில் சொல்லுவோம். 100 CFT சேர்ந்தது ஒரு யூனிட் அப்படிங்கிறத சொல்லுவோம். நம்ம CFTயில் எடுத்துக்குவோம். 0.42 இதை டிரைவ் பண்ணோம்னா 0.42 இன்ட்டு ஒரு M³க்கு, இது வந்து M³ வந்து 0.42 M³. M³ CFTயாக மாற்றணும்னா இன்ட்டு 35.315 மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து CFTயில் வந்துடும். ஓகே, அதை பண்ணோம்னா 14.83 வருது. நம்ம வந்து ஈக்குவல் பண்ணி 15 CFT அப்படிங்கிறத போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அக்ரிகேட், சேம் இது தான் 3 டிவைட் பை 5.5 இன்ட்டு 1 M³ இன்ட்டு 1.54. இதை டெரைவ் பண்ணோம்னா நமக்கு வந்து 0.84 இன்ட்டு 35.315. நம்ம வந்து யூனிட்டில் CFTலேருந்து M³லேருந்து CFT கன்வெர்ட் பண்ணிட்டோம். 29.66 நமக்கு வருது. அரௌண்ட் ஈக்குவல் டு 30 அப்படிங்கிறது போட்டுடலாம். அதாவது 1 M³
M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட்டுக்கு 8 பேக் சிமெண்ட்டு, 15 CFD சாண்டு, 30 CFD அக்ரிகேட் தேவைப்படுது. இருந்தால் 1 M³ போட்டுடலாம். இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் வந்து எல்லா இதுக்கும் M25 இருந்தாலும் சரி, M15 இருந்தாலும் சரி, M10 இருந்தாலும் சரி, இதே சேம் ப்ரொசீஜர் தான். இந்த ரேஷியோ மட்டும் மாறும், மற்ற எல்லாம் சேம் அதே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.